திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் ஒதுங்கும் முள் எலிகளால் புனித நீராடும் பக்தர்களுக்கு காயம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் எச்சரித்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இவர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடி பின்னர் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் முள்ளெலிகள் ஒதுங்கியுள்ளன. ஆங்கிலத்தில் மூரை என்று அழைக்கப்படும் இந்த கடல் முள்ளொலிகள் கூரிய சிறிய முட்களுடன் கோல வடிவில் இருக்கும். மேலும் இதை கடல் ஊமத்தை என்றும் அழைப்பர். இவற்றின் உடலில் உள்ள முட்களுக்கு மூராங்குச்சி என்ற பெயரும் உண்டு. இந்த மூராங்குச்சிகளை 1990ஆம் ஆண்டு காலகட்டங்களில் சிலேட்டு பலகைகளில் எழுதுகோலாக மாணவர்கள் பயன்படுத்தினர். இந்த நிலையில் திருச்செந்தூர் கடற்கரையில் இன்று திடீரென கடல் முள்ளெலிகள் கரை ஒதுங்கி வரும் நிலையில் கடலில் புனித நீராடும் பக்தர்களுக்கு காயம் ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பணியாளர்கள் இது குறித்து பக்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர்.